ஹாய்ப்பா. இப்போ வந்து நம்ம வந்து ராஷ்டிர பாஷால ஃபஸ்ட் பேப்பரில் வந்து 10th ரோமன் ரிட்ஹி ஹட்டி அப்படிங்கிற வந்து ஏகாங்கியோட சாராம்சம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரிட்ஹி ஹட்டி அப்படின்னா முதுகெலும்பு, பேக் போன் அப்படிங்கிறது அர்த்தம். மீனிங் இந்த இதில் வந்து ஓகேங்களா? முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு வந்து ஒரு இது வரும். அதுக்காக வந்து இந்த இது கேட்குறோம். ஓகேங்களா? ரிட்ஹி ஹட்டி ஏகாங்கி கா லேக்கக் ஜெகதீஷ் சந்திர மாத்தூர்ஜி ஹை. இதோட ஆத்தர் நேம் வந்து இந்த ஏகாங்கியோட ஆத்தர் நேம் வந்து ஜெகதீஷ் சந்திர மாத்தூர். அவங்க தான். ஏகாங்கி சாதி வியாக் தை கர்னே சே பகலே லட்கி தேக்னே கி பிரதாபர் ஆதரித் ஹை. இந்த ஏகாங்கியில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஏன்னா நம்ம வந்து பெண் பார்க்க போவோம்ல. ஸோ அந்த அந்த இன்ஸ்டன்ட் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. लेखक ने इस एकांकी के माध्यम से कहा है कि ஆசிரியர் வந்து ஆத்தர் வந்து இந்த ஏகாங்கி மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹம் சாஹே கித்னே பி படே லிக்கே ஹோ கித்னே பி அதுனிக் கியோ நா ஹோ. நம்ம வந்து என்ன தான் படிச்சிருந்தாலும், நம்ம என்ன தான் மாடர்னாக இருந்தாலும், மஹிலோவோ கே பிரதி ஹமாரி சோச் நஹி பத்லி ஹை. பெண்கள்கிட்ட வந்து நிறைய வந்து என்ன நம்ம வந்து ஒப்பீனியன் வந்து இன்னும் வந்து நமக்கு பெண்களோட விஷயத்தில் நிறைய ஒப்பீனியன் வந்து நமக்கு மாறணும். அதை தான் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார் நமக்கு. லேக்கக் நே ஸ்திரீ சிக்ஷகா கே மகத்துவ கோபி சம்ஜாயா ஹை. அதாவது உமன்ஸோட இல்லை ஸ்திரீ சிக்ஷக்கான இல்லை ஆத்தர் வந்து உமன்ஸோட எஜுகேஷன், பெண்களோட கல்வி எவ்வளோ முக்கியங்கிற இம்பார்ட்டன்ஸை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த லெசன் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. இந்த லெசனில் முக்கியமான பாத்திரம் யாருன்னா உமா. அவங்க தான். उमा को देखने के लिए गोपाल प्रसाद और उनका लड़का शंकर आने वाले हैं. உமாவை வந்து பெண் பார்க்கும் படலம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இன்ஸ்டன்ட் அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து யாரை வந்து பெண் பார்க்க வராங்கன்னா உமாவை தான் பெண் பார்க்க வராங்க. யார் யார் வராங்கன்னா கோபால் பிரசாத், அவங்களோட பையன் சங்கர், அவங்க 2 பேருமே வந்து அவங்க உமாவை வந்து பெண் பார்க்கறதுக்காக வராங்க. உமா கே பிதா ராமஸ்வரூப் ஏவ் உன்கா நௌகர் கமரே கோ சஜாத்தே ஹை. உமாவோட அப்பா வந்து ராமஸ்வரூப் வந்து என்ன வீட்டு வேலையாளை வச்சு நம்ம ஒருத்தவங்க வர்றாங்க, வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவோம், எல்லா வேலையும் பார்ப்போம்ல. ஸோ வீட்டெலாம் டெக்கரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. நாஸ்தா ஆதிபி தயார் கியா ஜா ரகா ஹை. அவங்களுக்கு வர்றவங்களுக்கு டிஃபன் செய்யணுங்கிறனால டிஃபன் கூட ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கார். உமா காலேஜ் தக் படி ஹுயி ஹை. உமா வந்து காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருக்காங்க. பரந்து பரந்துனா பட்டுன்னு அர்த்தம். பரந்து லட்கே வாலே கோ கம் படி லிக்கி லட்கி கி சாகியே. ஆனால் உமாவை பெண் பார்க்க வர்றவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு வந்து எங்களுக்கு கம்மியாக தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, கோபால் பிரசாத் வர்றாங்கல்ல அவங்ககிட்ட வந்து பொண்ணு வந்து கம்மியாக தான் படிச்சிருக்கு அப்படிங்கன்னு சொல்லியிருப்பார். இஸ்லியே ராமஸ்வரூப் பத்தாத்தே ஹை கி உமா 10वीं தக் ஹி படி ரஹி ஹை. உமா எவ்வளோ படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா 10th வரைக்கும் தான் உமா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருப்பாரு. இஸ் தௌரானே கோபால் பிரசாத் ஏவ் சங்கர் ஆத்தே ஹை. இந்த அதனால தான் வந்து அவங்க கோபால் பிரசாத்தும் அவங்க பையனோட சங்கரும் வராங்க, பெண் பார்க்கறதுக்காக வராங்க. அவர் விஜனேஷ் ஆயி வியாஹ் கே பாரோ மே பாத் கர்த்தே ஹை. அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்குள்ள மேரேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் டாக்ஸ் எல்லாமே எல்லாரும் காமன் கான்வர்சேஷன் என்ன நடக்குமோ அந்த எல்லாமே அவங்களுக்குள்ள அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உமா படி லிக்கிகை. உமாவுக்கு வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க வந்து சிதி சாதி லட்கிகை, ரொம்ப சிம்பிளான ஒரு கேர்ள். ஃபைஷன் கே நாம் பர் பவுடர் மேக்கப் கர்னே அப்படி சுந்தர் கோ பட்டானா நஹி சாக்தி. ஃபேஷனுங்கிற பேரில் மேக்கப் போடுறதுக்கு அந்த மாதிரி நேச்சுரல் பியூட்டியை மட்டும் தான் அவங்க விரும்புவாங்க. இந்த மாதிரி மேக்கப் போட்டு நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அழகை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒருபோதுமே அவங்க வந்து விரும்பவே இல்லை. பட் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறது அழகை வந்து கூட்டுறதுக்காக இந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. உமா பான் கா தஸ்ரதி லேக்கர் ராமஸ்வரூப் அவுர் சங்கர் கே சாம்னே ஆத்தி ஹை. உமா வந்து வெத்தலை இருக்குல்ல, அந்த பிளேட்டு பவுல் தஸ்தரி அப்படின்னா வெத்தலை இருக்கிற பவுலு, அந்த மாதிரி பவுலு பிளேட் எதுனாலும் எடுத்துக்கலாம். பான்னா வெத்தலை இருக்கிற அந்த பவுலை எடுத்துகிட்டு ராமஸ்வரூபும் சங்கர் அவங்க முன்னாடி வந்து வராங்க. கோபால் பிரசாத் சஸ்மே பகனே உமா கோ தேக்கர் சொங் தேஹை. கோபால் பிரசாத் வந்து உமா வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. சஸ்மேனா ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவார்.
ஏன்னா முன்னாடி பழைய காலத்தில் எப்படின்னா படித்தவங்க மட்டும்தான் ஸ்பெக்ஸ் போடுவாங்க, நிறைய படிப்பாங்க. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து நேச்சராகவே எல்லாருக்குமே இருக்கும். क्योंकि उनके विचार में पढ़ी लिखी लड़कियां ही சஸ்மா பகந்தீகை. அதான் ஏன்னா அவரோட எண்ணம் என்ன அப்படின்னா படிக்கிறவங்க தான் அதிகமாக கேர்ள்ஸ் வந்து இப்போ ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, கேர்ள்ஸோ பாய்ஸோ இனியார் படிக்கிறவங்க அதிகமாக ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு. रामस्वरूप द्वारा उमा के चश्मा लगाने की वजह को स्पष्ट कर देने से संतुष्ट हो जाते हैं. ராமஸ்வரம் மூலமாக உமா ஏன் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ரீசனை வந்து அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவரும் ஏதாவது ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொய்யான காரணம் சொல்லணும்ல, அந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லியிருக்காரு. அது சொன்னதுனால வந்து அவரும் ஹாப்பி ஆயிடுறாரு. ஓகே, உமா பொண்ணு வந்து படிக்கலை அப்படிங்கிறத அவருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. உமா கோ கானே கே லியே மஜ்பூர் கர்த்தே ஹை. உமா வந்து பாட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களும் அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உமா சித்தார் உட்டாக்கர் கீத் சுனாத்தே சமை சங்கர் கோ தேக்தி ஹை. உமா வந்து வீணை எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து உமா வந்து யாரை பார்க்குறாங்கன்னா, சங்கர், அவன் தான் மாப்பிள்ளை. அவங்கள அப்போ தான் பார்க்குறாங்க உமா. கானா ஆதிமே சபாப்த் கர் தேத்தி ஹை. பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே வந்து சங்கரை பார்த்த உடனே பாதியிலேயே வந்து அந்த பாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கோபால் பிரசாத் உத்கி பெயிண்டிங் சிலாயிக்கே பாரோமே புஸ்தேகு. கோபால் பிரசாத் வந்து அவங்களோட பெயிண்டிங்லாம் பற்றி கேட்குறாங்க. இஸ்கா உத்தர் கூத் ராமஸ்வரூப் தேத்தேகை. இவங்க உமாட்ட கேட்குற எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் யார் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அப்பா. அவங்க தான் ராமஸ்வரூப் தான் எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுறாங்க. இனாம் ஜித்னேக்கே பாரோமே உமா சே புஸ்தேகே. அவங்க உமா வாங்கியிருக்கிற கிஃப்ட்டு, வின் பண்ணியிருக்க ப்ரைஸ் அதை பற்றி கேட்குறாங்க. அவர் உமா கே முங் சே உத்தர் பானேக்கு ஆஷ் பிரகட் கத்தேகே. அவர் வந்து உமாவோட வாயிலிருந்தே எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் வரணுங்கிறது அவரோட ஆசை. உமா ஊங்ச்சி ஆவாஜ் மே ஹக்தி ஹைக்கி. உமா வந்து ஊங்ச்சினா ஹையா, ஆவாஜ்னா சவுண்டு ஹை பீச்சில் சத்தமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜப் குர்ஷி மேஜ் பேச்சி ஜாத்தி ஹை. மேஜர் டேபிள் இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, தப் அப்போ வந்து துக்காம்தார் மேஜ் குர்ஷி சே குச் நஹி பூச்சா ஹை. கடைக்காரரு மேஜர் டேபிள் இந்த மாதிரி பொருளை விற்கும்போது அவர் வந்து மேஜர் டேபிள்கிட்ட ஏதாவது கேட்பாரா? எதுவுமே கேட்க மாட்டார். ஷெஃப் அதே மாதிரி கரிதர்கோ திக்கா தேத்தாகை. அவங்களும் அதட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. கோபால் பிரசாத் குரோத் ஹோக்கர் டாக்டேகை. கோபால் பிரசாத்துக்கு உமா வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே கோபம் வந்துடுது. உமாக்கோ ஆத்ம சம்மான் ஜாக் உட்டாத்தாகை. உமாவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துடுது. அவர் ஹக்தேகைக்கு அவங்க சொல்கிறாங்க, இத்னோ தேர் சே ஆப் மேரி நாம் தைல்கர் ரஹேகை. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து என்னை என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் நல்லா பாடுவேனா, சமைப்பானா, என்னோடது ஏன்னா நான் என்னென்ன வேலை பார்ப்பேன் அதை மட்டும்தான் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இஸ்மே மேரி பைஜத்தோ நஹி ஹோத்திகை. இப்படி நீங்கள் என்ன கேட்குறது எனக்கு அவமானம் இல்லையா? உங்கள் வீட்டுக்கு நம்மலாம் சொல்கிறோம்ல, உங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வேலை செய்ய தான் நாங்கள் வர்றோமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் நாங்களும் பண்ணுவோம். எல்லாருக்குமே கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ஆல் ஈக்குவல். எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒன்று தான். உமா சச்சாயி கோ சப்கே சாம்னே பிரகட் கர்த்தேகை. உமா வந்து உண்மையை வந்து இந்த மாதிரி சவுண்டாக உறக்க வெளிப்படுத்துகிறாங்க. पिछले साल में शंकर के लड़कियां के हॉस्टल के पास घूमने फिरने और भाग्य जाने की राज खोलती है. உமா வந்து அந்த வீணை ப்ளே பண்ணிருக்கும் போதே பாதியில் ஸ்டாப் பண்ணுறாங்களே. ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, உமா வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சங்கருங்கிற வந்து அவங்க ஹாஸ்டல் முன்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் கேர்ள்ஸ் இது பண்ணுறதுக்காக. அப்போ வந்து அவர் போலீஸ்கிட்ட வந்து அவரை பிடிச்சி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் வந்து தப்பிச்சு போயிடுவார். ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் தான் வந்து உமா வந்து சங்கரை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்போ அதனால தான் அவர் வீணை பாசிக்கும் போது இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் அவர் வந்து வீணை வாசிக்கிறத பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோபால் பிரசாத் குஸ்ஸே சே ஆக்கர் உமா கி காலேஜ் கி படாய்க்கே பாரமே புஸ்தேகை. கோபால் பிரசாத் வந்து கோபமாக கேட்குறாங்க, நீ காலேஜ் போய் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. தோ உத்தர் தேத்திகை. அவங்களோட ஆன்சர் என்னமா இருக்குது அப்படின்னா, மைனே பிஏ தக் படிகை. நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். கூயி சோரி நகைகை. நான் ஒன்றும் எந்த ஒரு இதுவும் திருடலை, எதுவும் தப்பு செய்யலை, படிக்க மட்டும் தான் செஞ்சுருக்கேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆகே உமா கோபால் பிரசாத் கக்தி ஹைக்கி. கோபால் பிரசாத் வந்து உமா சொல்கிறாங்க, घर जाकर अपने लड़के से पूछिए कि उनकी रीढ़ की हड्डी है कि नहीं. நீ வீட்டுக்கு போய் உன் பையன்கிட்ட கேளு, உனக்கு முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு உன் பையன்கிட்ட கேளு.
அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஏகாங்கி மே உமா சம்பூர்ண ஸ்திரீ ஜாதி கி பிரதிநிதி பன்கர் ஆயி ஹை. உமா வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு நம்ம தப்பு செய்யலை, படிக்க தான் செஞ்சுருக்கோம், படிக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அவங்க பையன் சங்கர் வந்து தப்பு பண்ணிட்டு அவரே வந்து முதுகெலும்போட ஒரு தப்பாக ஒரு பொண்ணு பார்க்க வரும்போது நான் படிச்சுட்டு நான் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க உமா. இதுதான் வந்து இந்த லெசனோட இந்த எஸ்ஸேவோட சாராம்சா. ஓகேங்களா? இது வந்து பேஜ் நம்பர் 103ல் இருக்கும். ஜீவன்லால் அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதில் 103ல் இருக்கும். பாக் வந்து 3rd பாகு ஏகாங்கியில் பாக் 3. இதில் மொத்தம் 5 இருக்கும். 5ல் வந்து ஃபஸ்ட்டு பகுக்கி விதா, செகண்ட் ரிட்கி ஹட்டி, அதோட எஸ்ஸே மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பின்னாடி வந்து கோபால் பிரசாத் அதோட பேராகிராஃப் இருக்கும். அதுக்கப்புறம் உமா இருக்கும். அது தனியாக உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ.